ஒரு கிராமத்தில் துரை என்ற 40 வயது மதிக்கத்தக்க தலைமை ஆசிரியர் இருந்தார். அவர் எப்போதும் வெள்ளை சட்டையும் வெள்ளை வேட்டியும் அணிந்திருந்தார். மிகவும் கருணை மிக்கவர், மாணவர்களை தன் பிள்ளைகள் போல கவனித்தவர். ஒரு நாள் காலை அவர் பள்ளிக்குள் நுழைந்தவுடனே ஒரு சிறுவன் வழுக்கி விழுந்து தலையில் கடுமையாக அடிபட்டு இரத்தம் சிந்தியது. உடனே துரைசார் ஓடி வந்து அந்த சிறுவனை தூக்கிக் கொண்டு தன் தோளில் ஏந்தி அருகிலிருந்த மருத்துவமனைக்கு விரைந்தார். அந்த சிறுவனின் உயிர் காப்பாற்றப்பட்டது. நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் ஆகியவை விரைந்து சென்றன. 40 ஆண்டுகள் கழிந்தது. துரைசார் இவ்வுலகில் இல்லை. அந்த பள்ளியில் பழைய மாணவர் சங்க கூட்டம் ஒன்று நடந்தது. அனைவரும் சந்தோஷமாக கூடினார்கள். அந்த நேரத்தில் அந்த சிறுவனாக இருந்தவர் இப்போது பெரியவரானவர் மேடையில் நின்று கண்ணீர் மல்க கூறினார். எனது உயிரை காப்பாற்றியவர் நம் அன்பு தலைமை ஆசிரியர் துரைசார். அவரில்லாமல் இன்று நான் இங்கு இருக்கவே மாட்டேன். அவரின் கருணையும் அன்பும் என் வாழ்நாளையே மாற்றியது. அப்போது துரைசாரின் மகன் கேசவ் கூட்டத்தில் இருந்தார். அந்த பழைய மாணவர் அனைவரின் முன்னும் சென்று கேசவை அன்புடன் வரவேற்று கைகளை பிடித்து, உங்கள் தந்தை எங்களுக்கு தந்த அன்பு என்றும் மறக்க முடியாத ஒன்று. இன்று உங்களை பார்க்கிறதே எங்களுக்கு பெருமை. நன்றி கேசவ். உங்கள் தந்தை செய்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். நீங்கள் நலமாக வாழ்வீர்கள் என்றார். அங்கு இருந்த அனைவரின் கண்களும் நனைய அந்த சந்திப்பு ஒரு அன்பின் நிறைவான நாளாக அமைந்தது. கருத்து மாரல். நாம் செய்கிற நன்மை ஒரு நாள் நம் பிள்ளைகளுக்கும் பலன் அளிக்கும். ஒரு நல்ல மனிதரின் கருணையும் உதவியும் அவர் மறைந்த பிறகும் தலைமுறைகள் வரை வாழ்ந்து கொண்டே இருக்கும்.